வணக்கம். ஸோ நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னடா இவன் லாஸ்ட்டு லைவ்னு போடுறானே, லாஸ்ட்டு வீடியோன்னு போடுறானே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க வேணாம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த யூடியூப்பில் இதோட வந்து சொல்லப்போனால் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரும். நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நீ அடுத்தடுத்து நம்ம வந்து நிறைய பேசிகிட்டு இருக்கோம், அது நம்ம செய்யலை. சொல்லப்போனால் அந்த மென்டர்ஷிப் கிளாஸ்லேயே நாங்கள் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை சொல்லப்போனால் அதை செய்ய முடியல. அதான் நம்ம ஆளுக்கு தான், நம்ம நண்பர்கள் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. தினம் நம்மளை பற்றின சிந்தனையிலே இருக்காங்க. 24 மணி நேரமும் நான் என்ன பண்ணுறேன், நல்லா இருக்கேனா, பாதுகாப்பாக இருக்கேனா அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே அவங்க வந்து இருக்கிறாங்க. ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது இன்றைக்கி நேற்று அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. எப்போவுமே நம்மளால் ஒருத்தன் ஒன்று செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை பின்னாடி பிடிச்சி இழுத்து விடுறது அப்படிங்கிறது நமக்கு கைவந்த ஒரு கலை. அது ஆயக்கலை 64 இருக்கா என்னன்னு தெரியல. இது இந்த ராமானுஜத்துலேருந்து இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம ஜிடி இருக்கார் இல்லைங்களா, ஜிடி நாயுடு அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில். ஸோ இவங்களிருந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய விடலை. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஆளுகளுக்கு தெரியல இவங்ககிட்ட இந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. எங்கேயோ இருந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து தான் ஆமாம் இவங்க வந்து இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க வந்து சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது இங்கே. ஸோ நம்ம ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், சரி நம்ம இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னா உடனே வந்துடுவாங்க. ஸ்கேம்ன்ட்டு வந்துடுவாங்க. அது நல்லது தான், வரட்டும். வந்தால் தானே, எதிர்ப்பு இருந்தால் தானே. அதான் ஒருத்தர் சொன்னார், எதிர்ப்புலேயே வாழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ எழுதின புக்கை படிங்க சார் அப்படின்னாரு. புக்கெல்லாம் எங்கே சார் படிக்கிறது, நம்ம இதே அப்படி தான் போயிட்டுருக்கு, எதிர்ப்பில் தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம், பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு கிளாஸில் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ ஒரு ஸ்டேஷன் போகிறோம், ஐயா என் பிள்ளையை காணுங்க அப்படின்னா, காணோன்னு சொல்கிற நபர் தானே அங்கே அடையாளம்லாம் சொல்லணும். குள்ளமாக இருப்பான், கருப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவங்க தானே சொல்லணும். நம்ம ஏன் போயிட்டு சொல்லிவிட்டு நமக்கு அது வேலையா அப்படின்னா அதுவும் கிடையாது. நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்க, சார் நம்ம வேலையை பார்ப்போம் சார், அவன் வேலையை பார்க்கட்டும் அப்படின்ட்டு. அதுவும் கரெக்டு தான். அதனால் இந்த 300 கோடி இருக்கு இல்லைங்களா, அது எப்படி என்ன ஏது அண்ட் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் சில நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இவங்ககிட்ட தான் நம்ம வந்து பிஸ்னஸே பண்ணோம் லாஸ்ட்டு 3-4 இயர்ஸை. ஸோ இவங்ககிட்ட நீங்கள் இது ஒரு வாய்ப்பு, ஒரு பொண்ணான வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படின்னா இவங்ககிட்ட நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது அந்த கேஷாக கொடுத்தேன், வாட்ஸ்அப்பில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாமே ட்ராக் பண்ணி, ஆமாம் இவர் வந்து 300 கோடி வாங்கிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுற ஒரு நபருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சன்மானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். பட் பரவாயில்லையே, ஏன்னா இவ்வளோ ரிசர்ச் நீங்கள் வந்து பண்ணி அதை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, சும்மா வந்து என்ன ஒருத்தர் மேலே புகார் சொல்கிறதுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போய்ட்டு 2 ஃப்ளெக்ஸை வச்சுட்டு என்ன போதும் போல் தெரியுது. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. மீடியாவும் ஒன்று இவன் தான் என்னமோ வந்து எண்ணி பார்த்த மாதிரி எந்த ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. அதே சேனல்னு சொல்லப்போனால் எல்லா சேனலும் கிடையாது, ஒரு பர்டிகுலர் ஒரு சேனலுக்கு ஏகப்பட்ட ஆதாரத்தை கொடுக்குறோம். இத்தனை ஆதாரம் இருக்குங்க, இதையும் வெளியிடுங்க அப்படின்னா அங்கே கண்டுக்கவே இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சென்சேஷனலான ஒரு நியூஸ், அதாவது எதை போட்டால் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. நீங்கள் அதை ஒன்று பாருங்கள், நியூஸில் வரதே நம்புங்க. சொல்லப்போனால் இந்த மீடியாஸே வந்து முடிவே எடுத்துடுறான், ஒரு நல்லவர் ஒரு கெட்டவர் அப்படின்னு. இப்படியே போயிட்டு இருந்தால் அப்புறம் எல்லாம் கோர்ட்டு இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் போல தான் தெரியுது. ஏன்னா இவங்கள எல்லாமே அலசி ஆராய்ச்சி சொல்லிடுறாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம வந்து விஷயத்துக்கு வரோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆப்போஸ் பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சேனல்ஸு, சார் இவர் இப்படி பேசியிருக்காரு, ஐயோ பாருங்கள் இவரோட உண்மை முகம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உண்மை முகம் என்ன இருக்குது, இவருக்கு திட்டார் இவர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய வந்து போடுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நான் ஒருத்தர் கொடுக்கப்பட்ட பதில். ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாரு, அதுக்கு நம்ம கொடுத்த ஒரு பதில் தான். இந்த பதிலை மட்டும் பிடிச்சிக்கிட்டு பாருங்கள் இவர் இப்படி, பாருங்கள் இவர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே சில அறிவுஜீவிகள் வந்து கமெண்ட் வர, ஐயோ இப்படியா, ஐயோ அவரா அப்படியா அப்படின்ட்டு. என்ன கேட்டிருக்கிறீங்க, என்ன இந்த ஒரு முழு கான்வர்சேஷன் ஒன்று வேணும்ல. ஒரு புக்கில் போய்ட்டு ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு அப்பா நான் எல்லாமே படிச்சிட்டேன்ப்பா அப்படின்ட்டு எல்லாம் பெரிய விவேகானந்தர் இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியாதுங்க. பேசுகிறவங்க பேசிகிட்டே இருங்க, நம்ம அதை பற்றி டோன்ட் கேர் தான். என்னமோ பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் நம்ம என்ன செஞ்சோம், இன்றைக்கி என்ன செய்துட்ருக்கோம், நாளைக்கு நம்மளோட ப்ராக்ரஸ் என்ன, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும், எனக்கு தான் தெரியும். சும்மா அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்காந்து போட்டுட்டு அதை பண்ணிவிட்டு என்ன ஏதோ என்னை வச்சு வியூஸ் இது பண்ணிக்கலாம் பாவம். ஏன்னா
ஒரு இதில் நினைக்கிறேன், ஒரு ஸ்டேஜில் தனுஷ் பேசியிருப்பா. அப்படி மேலே முன்னேறி வர்றதுக்கு வந்து ஒரு 2 வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஒன்று கஷ்டப்பட்டு மேலே வர்றது ஒன்று, இன்னொன்று அப்படி எவனா வந்திருப்பான், அவனை தட்டி விட்டால் முடிஞ்சுது, அவனை பார்த்து ஏதோ ஒன்று 2 வார்த்தை பேசினா போதும், அந்த மாதிரி தான். இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம், உடனே போய் இவன் அப்படி அவன் இப்படி இவன் ஐயோ காசு வாங்கிட்டான் ஏதோ பண்ணிட்டான், ஆமாம் சரி நானே அதை ஒத்துக்கிறேன், நான் ஆமாம் காசு வாங்கினேன் நானே ஒத்துக்கிறேன். ஆனால் அது எவ்வளோ என்னங்கிறத நம்ம நியாயமாக பேசணும் இல்லையா, அது ஒன்று இருக்குது. இதில் வேறு யாரோ கிளம்பிட்டாங்க வீடியோ போடுறதுக்கு. சரி நம்ம அடிக்கடி கிண்டல் பண்ணுற நம்ம சகலபாடி ஒருத்தருக்கான், அவன் நம்ம ஆள், சரி பரவாயில்ல ஏதோ நம்மளை பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி விட்டா கூட, இந்த நியாண்டர் செல்வர்னு ஒரு ஆள், அந்த ஆள் ஏதோ பச்சைக்கறி கடிச்சமா தின்னமா போனமான்ட்டு இல்லாமல் அவர் எழுதுறாரு. நான் ஏன் பேர் சொல்லியே சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம பேர் சொல்லும்போது என்ன ரைட்ஸ் இருக்குது, அப்போ அந்த ரைட்ஸ் எனக்கு இருக்குல்ல. என்னமோ நான் எண்ணி கொடுக்கும்போது இவர் தான் ரப்பர் பேண்ட் போட்டு வச்ச மாதிரி ஐயோ 300 கோடி வாங்கிட்டாரு, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஆட்டை கடிச்சமா மாட்டை கடிச்சமான்ட்டு இருக்கணும் தின்னமா அப்படின்ட்டு. அதை விட்டு போட்டு எதுக்கு தேவையில்லாத இந்த இதுக்குள்ளெல்லாம் வந்துட்டு, நம்ம ஆளுங்க நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்க பேசுகிறாங்களா அவங்க பேசிட்டு போட்டோம், அது வேறு. அதை விட்டு போட்டு தேவையில்லாத பேசுகிறது. அப்படி தான் நம்ம ஆளுங்க பொதுவாக இல்லைங்க நான் வந்து ஒரு சோஷியல் இதுங்க, எனக்கு வந்து இப்படிங்க நான் வந்து அப்படிங்க அப்படின்னா நம்மளை மட்டுமே தான் பேசுவாங்க. இப்போது ஃபாரெக்ஸில் நடக்குதுங்க, தப்பு நடக்கல, அதை விட்டுருங்க. என்எஸ்சி எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு, அதை பற்றி எதாவது பேசுகிறீங்களா, பேச மாட்டீங்க, எனக்கு தெரியாது அது என்ன ஒன்றும் தெரியாது. என்எஸ்சியில் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் நடந்துகிட்ருக்குது, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேச்சே கிடையாது. அது என்னன்னே தெரியாது, சொல்லப்போனால் இன்னும் அப்படி ஒரு மார்க்கெட் இருக்கானே இவங்களுக்குலாம் தெரியணும், ஏன்னா இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுச்சு. இவன் ஏ புக்கு பி புக்குன்னு உடனே நம்ம ஆளுகளில் பேனிக் ஆகி, சார் நீங்கள் ஒருத்தனை போய்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணிங்களாமா அது பண்ணிங்களாமா அப்படின்னா, அதாவதுங்க தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே எதுக்கு நம்ம வந்து ஒரு புகார் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் என்னையே எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லையா, அது மாதிரி நம்மளை பற்றி தேவையில்லாத ஒரு சொல்லப்போனால் ஒரு கம்பெனியை வந்து டிஃபேம் பண்ணி ஒரு வீடியோ போட்டவங்கள நம்ம அதுவும் வந்து என்ன பண்ணுறோங்க, ஒரு காவல்துறையில் போய் சொல்லி தான் நம்ம வந்து சொல்கிறோம், கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறோம். ஓகே, அதையும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஸ்ட்ராங் பண்ணல, சரி ஏதோ போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் பண்ண ஆள் இருக்கார் பாருங்கள், இதுக்கெல்லாம் பண்ணதுன்னு ஒரு முக்கிய புள்ளி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரே பாருங்கள் இந்த சம்பவத்தை பண்ணதே அந்த நபர் தான். அதையும் தாண்டி இன்றைக்கி அவன் கூட போய் சேர்ந்துட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. பாவம் அந்த பையனுக்கு அதை பற்றி எதுவும் தெரியல. ஆனால் நம்மளோட பழைய வீடியோஸ்லேருந்தே நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி பேசின சில வீடியோஸில் சில ஆதாரங்கள் கொடுத்துருப்போம். பட் இனி ஃபர்தராக வந்து நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்மளோட பர்பஸ் வேறு. இந்த சேனலோட பர்பஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட்னா என்ன, அதை ஈஸியாக நம்ம எப்படி சொல்லித்தரது, இதன் மூலிமா நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறது, நான் எப்படி சம்பாதிக்கிறது, இவ்வளோ தான். மீன்ஸ் இன்னும் சொல்லப்போனால் நான் எப்படி சம்பாதிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடக்கத்தில் இதை சொன்னோம். ஒரு சிலர் தான் இல்லை சார் எனக்கு ட்ரேட் பண்ண வராது அப்படி இப்படின்னு சொல்ல போக, நம்ம கொஞ்சம் நம்மளோட அந்த ஜெசிலிவர்மோர் மாதிரி தான் சொல்லணும். ஜெசிலிவர்மோர் வந்து ஒரு லாஸ் பண்ணுறாரு, மிகப்பெரிய லாஸ் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா அவரோட ஒரு பாலிசியில் எழுதியிருக்காரு என்னென்னா, யாருக்கிட்டையும் அட்வைஸ் கேட்கக்கூடாது அப்படின்னு. பட் அந்த ஒரு காட்டன் ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டு மொத்தமாக பேங்க்ரப்ட் ஆகிட்டார் இல்லைங்களா. அது மாதிரி தான் நம்ம வந்து யாருக்கும் பண்ணி தரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பாலிசியை நம்ம தாண்டினோம், இன்றைக்கி நமக்கு பிரச்சனைகள். பட் அது ஒன்றும் பெரிய சீரியஸ் இஷ்யூலாம் கிடையாது, இவங்க பேசிகிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம். ஸோ நாம் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரோக்ரஸ் இருந்துகிட்டு தான் இருக்க போது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தேடியெல்லாம் நம்ம ஆடியோஸ் இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்களோட பர்பஸ் இந்த ஆல்ஃபா இது இருக்கக்கூடாது, விமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நீங்களே நிறைய ஆடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆட்கள் அதே இது வேறு, சார் என்ன சார் இது இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு பேனிக் ஆகிடுறேன். சரி நீங்கள் எங்கேயுமே போய் தேடலாம் வேணாம், நானே சொல்கிறேனே உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றேன். ஆல்ஃபாவை நீங்கள் இதை பண்ணுறதோ அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இதை வேணால் நீ எடுத்துகிட்டு போய் பொங்கிட்டு திட்டிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, கெடுக்கணும்னு சொல்லியே நீங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்யும்போது நாங்கள் இதை சரி செய்யணும்னு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். பார்க்கலாம் எது ஜெயிக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னேன், நம்ம தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னேன். அவர் வந்து நம்மளை பற்றி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், பணம் வாங்கி அதை ட்ரேட் பண்ணி இத்தனை பர்சன்டேஜ்னு நம்ம சொல்லி அதை நம்மளால் கொடுக்க முடியாது போகும்போது இது எப்படி ஸ்கேமோ, இதான் அந்த பிகினர்ஸில் கூட சொல்லியிருந்தேன். 50,000 1 லட்சம் ஃபீஸை வாங்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு உங்கள் ஆட்கள் எல்லாம் 100 பேருக்கு சொல்லி தரீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 100 பேருமே ப்ராஃபிட்டில் இருக்காங்களா? கிடையாது. பெரிய பெரிய ஆளுகள்லாம், இந்த நார்த்தில் ஒருத்தர் இந்த காரெல்லாம் சுற்றி ஏறுவார், அவர் வீடியோஸ்லேருந்து ஓகேங்களா, அவர் எடுக்கிற கிளாஸ்லேருந்து நீங்கள் போய் எல்லாம் பாருங்கள். கீழே கொடுக்குற கமெண்ட்ஸே வந்து பாருங்கள். ஒரு ஆள் சொல்கிறாரு,
சார் நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் நான் ட்ரேட் எடுக்கிறேன், 100% நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் அவர் ஃபீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50,000, 1 லட்சம், 2 லட்சம், அதுக்கு மேலெல்லாம் இருக்குது. இப்போ இதுவுமே ஒரு ஸ்கேம் தானே. நான் என்ன சொல்கிறேன், 20 ரூபாய்க்கு ஒரு டோக்கன் போடுறோம், பைக்கு நிப்பாட்டுறோம் இல்லைங்களா, அந்த 20 ரூபா டோக்கன் வச்சு இந்த பைக்கு காணோம் அப்படின்னா நம்ம அவங்க மேலே கேஸ் போடுவோம். வெறும் 20 ரூபா. இது மாதிரி இந்த கன்சியூமரில் நிறைய இருக்குங்க. நம்ம போய் ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு இது சரியில்லை, எனக்கு இது ஏமாற்றிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அது மாதிரி 1 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் கட்டி நீங்கள் ஸ்டில் இன்னும் லாஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே ஸ்டெப்ஸே எடுக்க மாட்டேங்கிறீங்க, கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன அடுத்த கிளாஸுக்கு போகிறதுக்கும் தயாராக இருந்துடுறீங்க. ஸோ இப்படியான ஒரு இதுவும் நடந்துகிட்ருக்கு. அதான் இந்த சமீபத்தில் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி தான், நான் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு அப்போ நீ மட்டும் என்ன, நீ அதான் அப்படிங்கிற மாதிரி தான். பட் நாம் இன்னுமே வந்து என்னென்னா ஒரு பொறுப்பு எடுத்திருக்கோம். இந்த டி ஸ்ட்ரீட் மென்டர்ஷிப்பில் நீங்கள் வந்து பார்க்கலாம், அது இதுலேயே எடுக்கணும். டி ஸ்ட்ரீட்டும் இருக்குது, ஃபாரெக்ஸும் நம்ம இப்போ எடுக்க போகிறோம், எடுத்துகிட்ருக்கோம். இன்னும் அதை டைம் அதிகம் பண்ண போகிறோம். முழு பொறுப்பு நம்ம எடுத்துருக்கோம். சரி, மார்க்கெட் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் நம்ம இருக்கோம், கைட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நான் வந்து பண்ண தான் போகிறோம், பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். உங்களால் முடிஞ்சது நீங்கள் செய்யுங்க. அதான் சொல்கிறேன் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதை செய்யுங்க. எவ்வளோ நாள் உங்களால் செய்ய முடியுமோ செய்யுங்க. சார் நான் என்னால் எவ்வளோ தூரம் இதை செய்ய முடியுமோ நானும் செய்கிறேன். அண்ட் இன்னொன்று, இந்த சில ஆதாரங்களெல்லாம் நம்ம மீடியாஸுக்கு கொடுத்துருக்குறோம், அங்கே கொடுத்தோம் இங்கே கொடுத்தோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சிலர் நம்ம ஆதரவாளர்கள் சரிங்களா, சார் நாங்கள் இதெல்லாம் வந்து பண்ணுறோம், நீங்கள் இதெல்லாம் போட வேணாம், இனி இந்த டாப்பிக்கே நீங்கள் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, ரைட், ஓகே, நம்ம அதெல்லாம் வந்து கொடுத்துருவோம். ஏன்னா எவனோ ஒன்றுமே இல்லாதவன்லாம் சேனல் ஓப்பன் பண்ணி இவர் அப்படி இவர் இப்படி மாதிரி. இது சொல்லப்போனால் அம்மானா ஜெயலலிதா சொல்கிறேன், எங்கள் அம்மா இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்க இட்லி சாப்பிட்டாங்க, 2 இட்லி சாப்பிட்டாங்க, கெட்டி சட்டி வச்சு சாப்பிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அவங்க என்னமோ சாப்பிட்டோம், இவங்க என்னமோ பேசட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சார் நம்ம இனி அடுத்து என்னென்ன செய்ய போகிறோம், இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபாரெக்ஸ், ஓகேங்களா, ஃபாரெக்ஸ் பற்றி நம்ம ஒரு பாதி தான் பேசியிருக்கோம். அதுலேயும் நிறைய பேர்த்துக்கு இப்போ சமீபத்தில் ஒரு டவுட் சார் வந்துருச்சு. இல்லை சார், என்ன சார் இது ஏ புக்கா பி புக்கா, இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்ததே நம்ம தான், திருப்பி நம்மக்கிட்டே வந்து இதை கேள்வி கேட்குறீங்க. ஸோ இதுக்கு வந்து நாம் சொல்லப்போனால் ஒரு 20-25 நாள் முன்னாடியே நான் வந்து சொல்லிட்டேன் நம்மளோட மென்டர்ஷிப் கிளாஸில், ப்ளஸ் நம்ம ஃபாரெக்ஸ் இதில் சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளோட அடுத்த என்ன சொல்கிறது, ஒரு ப்ரீமியம் கிளாஸ் மாதிரி இதை வச்சுக்கலாம் சார். ஒரு ஆர்டர் எங்கே ப்ளேஸ் ஆகுது, ஸோ எங்கேருந்து எந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து நமக்கு வருது, லைக் சொல்லப்போனால் இந்தியன் மார்க்கெட்டில் கிளியரிங் மெம்பர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த கிளியரிங் மெம்பர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறாரு, அது மாதிரி ஃபாரெக்ஸில் வந்து எப்படி ஒரு மார்க்கெட் மேக்கர் என்ன பண்ணுறாங்க, ஒரு எல்பி கனெக்ட் பண்ண மீன்ஸ், ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து எப்படி ட்ரேட் எடுக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து நம்மளோட கிளாஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுலாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ கிளாஸில் இருந்தவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் வீடியோ அப்படின்னு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் ஒரே ஒரு விஷயந்தான், 300 கோடி கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு, ஓகேங்களா. பரிசை கொடுத்துட்டு நம்ம அதோட இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளோட கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும். அண்ட் இன்னொன்று, சார் அந்த ஒருத்தர் வீடியோ போட்டார் சார், இந்த ஒருத்தர் இதை பற்றி பேசுகிறாரு சார் உங்களை அப்படி ஒன்று சொல்கிறாங்க இப்படி ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேனிக் வித்ட்ராலை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். இல்லை சார், நான் என்னோட தானே நான் பண்ணுறேன் அப்படின்னா எஸ், வெல் அண்ட் குட் பண்ணிக்கங்க, அது உங்களோட ஒரு விருப்பம் தான். ஏன்னா இன்னும் பெரிய இந்த ஐபிஎலுக்கு ஸ்பான்சர் பண்ணுற கம்பெனிஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் இஷ்யூஸ்லலாம் மாட்டிட்டு தான் இருக்கான். 1 மாதம் 2 மாதம்னு அவனும் பே அவுட்டை டிலே பண்ணி தான் கொடுக்குறான். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இல்லை எனக்கு அதை பற்றிலாம் தெரியல அப்படின்னா வாங்க, அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம், தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் ஒன்று நான் சொல்லிக்கிறேன், நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்கிறோம். சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து செய்வோம், அவ்வளோதான். இல்லைங்க நான் உங்களுக்கு இதெல்லாம் எந்த சப்போர்ட்டும் நான் பண்ணலைங்க, நான் உங்களுக்கு தொந்தரவு தாங்க கொடுப்பேன் அப்படின்னா எஸ், நீங்கள் கொடுங்க. பட் நம்ம வேலையை நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ இனி நம்மளோட அப்கமிங் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நம்ம அடுத்து என்னென்னலாம், எப்படி நம்மளோட எஜுகேஷன் வந்து இப்போ முன்னே இருந்ததுக்கும் இப்போக்கும் எந்த அளவில் நம்ம வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கோம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இனிமேல் நம்ம இதை பற்றி பேசுகிறத நிப்பாட்டிட்டு நம்ம ஆக்கப்பூர்வமான வேலைக்கு நம்ம வந்து போவோம். நன்றி, வணக்கம்.